ஹே குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு பொழுக்களை பத்தி சில சூப்பர் சூலான யாருக்கும் தெரியாத விஷயங்களை சொல்ல போறேன். ஆமாம், தோட்டத்தில அல்லது மழை பெய்த பிறகு நீங்க பார்க்க அந்த நெளிந்த வளைந்த உயிரினங்கள் தான். முகம் சுளிக்காதீங்க, பொறுக்க நீங்க நினைக்கிறதை விட ரொம்ப சுவாரஸ்யமானவை. முதல் சுவாரஸ்யமான உண்மை, பொறுக்கிறதுக்கு கண்கள், காதுகள், ஏன் நுரையீரல்கள் சூட இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா அவைகள் சுவாசிக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? அவைகள் தங்க தோல் மூலமா சுவாசிக்கும். அதனால அவைகளோட தோல் காய்ஞ்சு போச்சுன்னா அவைகளால வாழ முடியாது. அதனாலதான் புழுக்க எப்பவும் ஈரமான களிமண் நிறைந்த இடங்களை விரும்புது. அடுத்து, புழுக்களுக்கு கால்கள் இல்லை, ஆனா அவைகளோ அளவுக்கு ரொம்ப வேகமா நகர முடியும். அவைகள் தங்கள் உடம்புல இருக்கிற சின்ன சின்ன முட்களை பயன்படுத்தி முன்னும் பின்னும் நகரும். இது அவைகளுக்கு மண் தோன்றக்கான காலனிகள் மாதிரி. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஒரு பொழு பாதியா வெட்டப்பட்டா சில சமயம் 2 துண்டுகளும் வாழும். ஆனா வெயிட் பண்ணுங்க, இது மந்திரம் இல்லை. பிளேனேரியன் பிளாட்வாரோன்ஸ் போன்ற சில புழுக்களா மட்டும்தான் இப்படி செய்ய முடியும். மண்புழுக்கள் தங்கள் வாளை மறுபடியும் வளர்க்கும், ஆனா தலையில வெட்டினா அவைகள் உயிர் பிழைக்காது. அதனால தயவு செய்து இத வீட்டில முயற்சி செய்யாதீங்க. புழுக்கள் உண்மையில இயற்கையோட சிறந்த உதவியாளர்கள். அவைகள் இருந்த இலைகளையும் தாவரங்களையும் சாப்பிட்டு அதை உரமாக மாற்றும். இந்த உரம் தாவரங்களுக்கு சூப்பர் உணவு மாதிரி. புழுக்களாதான் நம்ம தோட்டங்களும் வயல்களும் நல்லா ஆரோக்கியமா வருது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, சில புழுக்க இருட்டுல ஒளிரும். இவைகளை பயோலுமினசென்ட் புழுக்கன்னு சொல்லுவாங்க. சில காடுகள்ல ராத்திரி நேரத்துல தரையில ஒளிரும் நீல அல்லது பச்சை ஒளியை நீங்க பார்க்கலாம். இது மந்திரம் இல்லை, புழுக்க தங்களை வெளிப்படுத்துறதுதான். உலகத்தோட நீளமான மண்புழு தேன் ஆப்பிரிக்கால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது 8.7 மீட்டருக்கும் மேல நீளமா இருந்துச்சு. அது ஒரு காரைவே நீளமானது. அவ்வளவு பெரிய புழுவை நீங்க பார்க்க முடியுமான்னு கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லேன். புழுக்களுக்கு 5 இதயங்கள் இருக்கு. நம்மள மாதிரி ஒண்ணு இல்லை, 5. இந்த இதயங்க அவைகளோட நீண்ட மெல்லிய உடம்புல ரத்தத்தை பம்ப் பண்ணி அவைகளை ஆரோக்கியமா வைக்கும். புழுக்க பார்க்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா நம்ம பூமிக்கு ரொம்ப முக்கியம். அவைகள் மண்ணை ஆரோக்கியமா வைக்கும், தாவரங்கள் வளர உதவும் மற்றும் பல விலங்குகளுக்கு உணவா இருக்கு. அடுத்த தடவை நீங்க ஒரு புழுவை பார்க்கும் போது பயப்படவோ அல்லது அருவருப்பாவோ நினைக்காதீங்க. ஒரு சின்ன சிரிப்புடன் நன்றி சொல்லுங்க. அதனால குட்டீஸ், இவை புழுக்களை பத்தின சில அற்புதமான மற்றும் யாருக்கும் தெரியாத உண்மைகள். உங்களுக்கு இன்னும் நிறைய சுலான அறிவியல் உண்மைகள் தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. கேட்டதுக்கு நன்றி. அடுத்த தடவை இன்னும் நிறைய வேடிக்கையான மற்றும் அறிவியல் விஷயங்களுடன் சந்திப்போம். பிரேக் டைம் ஈக்குவல் 1 ஹைம்போம்.